வணக்கம். விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்துல இந்த வாரம் கிளாஸ் நம்பர் 4. இந்த கிளாஸ்ல நம்ம என்னத்தை தெரிஞ்சு, இது கொஞ்சம் பெரிய லென்த்தியான வீடியோ அப்படின்றதுனால 2 பார்ட்டா வரும். இதையும் கண்டிப்பா நீங்க எழுதி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல கிரகம் ஸ்தான பலம் அடையுது, எது யாரோட வீடு, அந்த இடத்துல ஆப்போசிட்ல யாரு ஸ்தான பலம்னா என்ன, யாரு உச்சம் அடைகிறா, யாரு நீச்சம் அடைகிறா அப்படின்ற மாதிரியான ஒளியின் பலவீன அமைப்புகளையும் ஒளியின் பலத்தின் அமைப்புகளையும் எந்தெந்த வீடோட அமைப்புகள்ல எந்தெந்த கிரகம் இருக்காங்க அப்படின்றத இது கொஞ்சம் அப்படி பெருசா போயிருக்கு இந்த வீடியோ. ஆனா இது 2 அமைப்பாக வரும். ஆனால் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். தயவு செய்து ஒரு விஷயத்தையும் எழுதிக்கிங்க. எழுதும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இதை பார்த்து ஒரு 100 பேர் கத்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலேயே நிறைய நல்ல விஷயத்த நான் அனுபவிப்பேங்க பிரைவேட்டா. சரிங்களா? சந்தோஷமா இருக்கும் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது. சரிங்களா? சோ அடுத்ததாக விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு, இது கொஞ்சம் அழகா எழுதிடுறேன் நானு. அடுத்தாட்டி நீங்க எழுதிருங்கம்மா, ஜோதிடம்னு போட்டு. விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு கிளாஸ் 4. ஓகே. ஸோ போன வாட்டி இருக்கிற இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம், அழிச்சிட்டோமே. இதுல சரவீடு ஸ்திரவீடுனுடைய அடுத்த கட்டம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், நான் அந்த ஆர்டர்ல எழுதிடுறேன். இது சரவீடு, இது ஸ்திர வீடு, இது உபய வீடு, இது சரவீடு, இது ஸ்திர வீடு, இது உபய வீடு, சரவீடு, ஸ்திர வீடு, உபய வீடு, சரவீடு, ஸ்திர வீடு, உபய வீடு. இது ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 4 கோணர் வந்து உபய வீடு. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான வீடு. இது ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு, இந்த உபய லக்னமாக இருக்கிறவங்களுக்கு சில விளக்கங்களை வந்து ப்ரீவியஸ்ல கொடுத்துருப்போம். சரி, இந்த இடத்துல மேஷம் விருச்சகம் 2 வீட்டுக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஓகேங்களா? செவ்வாய் மாஸ் அதிபதி செவ்வாய். ஆனா ஓகே, இதெல்லாம் போட்டுக்கிறேன். இந்த 2 வீட்டுக்கும் சுக்கிரன் அதிபதி, இந்த வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதி. இது போன கிளாஸ்ல எடுத்திருக்கணும், மறந்துட்டேன். இந்த வீட்டுக்கு புதன் அதிபதி, மெர்க்யூரி. இந்த வீட்டுக்கும் புதன் தான் அதிபதி, புதன். இந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த தன்மை அடைவாங்க. இந்த வீட்டுக்கு சந்திரன் அதிபதி, மூன். இந்த வீட்டுக்கு சூரியன் அதிபதி. இந்த சூரியனுக்கு நான் வந்து ஒரு விளக்கம் போன வீடியோல கொடுத்திருப்பேன். அதை பாத்தீங்கன்னா ஜோதிடம் எவ்வளவு நுணுக்கமானதுன்றத சயின்டிபிக்கா உங்களால சொல்ல முடியும். இது குருவினுடைய உபய வீடு, குருவோடையது, குரு ஜூபிட்டர். இது சனியினுடைய ஸ்திர வீடு, சட்டன். இது சனியினுடைய சர வீடு, இது குருவினுடைய உபய வீடு. இந்த இடத்துல எங்க நீச்சம் இதெல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சம் பெருசா எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த செவ்வாயுடைய மேஷ வீட்டிலையும் இந்த செவ்வாயுடைய விருச்சக வீட்டிலையும் இந்த 2ல உன்னதமானது எது? சர வீடு தான் எப்பொழுதுமே உன்னதமானது. இந்த ஜாதகத்தின் காலபுருஷ தத்துவத்துக்கு 4 பில்லருங்க இது. ஓகேங்களா? இப்படிதான் இந்த விஷயம் இருக்கும். இந்த காலபுருஷ தத்துவம் நிக்கிறதே இந்த 4 பில்லர்ல தான். உங்களுக்கு எப்படி இது தெரியுதுன்னு தெரியல. இந்த 4 பில்லர் சரவீடு. ஓகேங்களா? சரவீடு 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 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இந்த கான்செப்ட் ஜோஷியம் இருக்குல்ல, இதுல கேந்திரங்களில் வர்றது சரவீடுங்க. இந்த சரம் உன்னதமான வீடுன்னு சொல்லப்படுது. இந்த சரத்துல ஆக உன்னதமானது எது? சந்திரனுடைய கடகம் உன்னதமானது. உயிர் ஜனிக்கக்கூடிய, ஏன் போட்டிருக்கேன் கடகம், ஆமா, சந்திரனுடைய கடகம் உன்னதமானது. ஏன் அப்படி உன்னதமானது அப்படின்னு வருது? இந்த இடத்துல சரம் அப்படின்னு வரும்போது சனிக்கு 2 வீட்டில் ஒரு வீடு சனியுடைய சரவீடு உன்னதமானது. செவ்வாயுடைய சரவீடு உபய வீட்டுல 1. இந்த இடத்துல சுக்கிரனுடைய இந்த 2 வீடுகள்ல 1 உயர்தரமானது. ஆனா கடகம் 1 தான் அது உன்னதமானது. உயிர் ஜனிக்கக்கூடிய, தாய்மையை குறிக்கக்கூடிய, மனசை குறிக்கக்கூடிய, எண்ணங்கள் உருவாகக்கூடிய கடகம், கடல். அப்ப இந்த இடத்துல விருன் வந்துடுறாரா? இதனை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் தயவு செஞ்சு எழுதிக்கிங்க. இப்போ கிரகம் எங்க உச்சம் அடையும் நீச்சம் அடையும்ன்றத நம்ம பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப முக்கியம்.
சூரியன்ல இருந்து ஆரம்பிப்போம். சூரியன் மேஷத்துல உச்சம் அடைவார். உச்சம் சன் சூரியன் மேஷத்துல உச்சம் அடைகிற சூரியன். இதுதான் நம்மளுடைய சித்ரா பௌர்ணமி, இதுதான் நம்மளுடைய புது வருஷ தொடக்கம். ஒளி தொடங்கும் போதுதான் இந்து செயல்படுவான். ஒளி உருவாகும் போதுதான் இந்து ஆக்டிவா இருப்பான். ஒளி அடங்கும் போது இந்து ஆக்டிவா இருக்க மாட்டான். இங்க சூரியன் வந்த பிறகு நல்லா பாத்தீங்கன்னா நல்லா சுத்திட்டு சூரியன் இந்த இடத்துக்கு வரும்போதுல இருந்து ராத்திரி விளக்கு இந்த இடத்துக்கு சூரியன் வந்து ஒளி இழக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்து தீபாவளிக்கு விளக்கு போடுவான், நைட்டு விளக்கு போடுவான், அந்த விளக்கு போடுவான், இந்த விளக்குனும் மார்கழி விளக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் இருளுக்கு இந்து மதம் அந்த அளவுக்கான பெரிய முக்கியத்துவம் கொடுக்காது. ஓகேங்களா? அப்ப இங்கில இருந்து சூரியன் வந்து இந்த இடத்துக்கு ஒளி உச்ச நிலைக்கு வரும் வரையில நம்ம ஏதாவது காரணத்தை சொல்லி இங்க விளக்கேத்திக்கிட்டு இருப்போம். மார்கழி நேத்துவும் திருக்காத்துக்கு ஏத்தும், அது நேத்தும் இது நேத்தும் ஒளியாகவே ஏத்திக்கிட்டு இருப்போம். சரி, அங்க போவோம். இந்த ஒளி உச்சத்துக்கு நேர் எதிர்த்தன்மையில சூரியன் பலவீனம் ஆவாரு. இந்த இடத்துல சூரியன் நீச்சம். சூரியன் சன் நீச்சம். நான் நீச்சம் என்ன போடுறேன். இந்த இடத்துல சூரியன் நீச்சம். இதுலதான் குழம்புவீங்க. இதெல்லாம் மனப்பாடமாவே இருக்க வேண்டியது. சந்திரன் இங்க உச்சமாவாரு. சந்திரனுடைய உச்ச வீடு ரிஷபம். சந்திரன் இங்கே உச்சமாவார், இங்கே மூல திரிகோணம் ஆடுவார். ஒரு டிகிரி 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 அனுப்பையில வரும். அதெல்லாம் அப்புறம் பின்னாடி பார்ப்போம். உச்சம் யாரு? மூன். சந்திரன் இந்த ஒளி உச்ச நிலைக்கு நேர் எதிர்த்தன்மை. ஒளி இழப்பாரு, நீச்சம், ஸ்தான பலத்தை இழப்பாரு, நீச்சம். சந்திரன் மூன். ஓகே. ஏன் இந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம், காலபுருஷத்துக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரி பாத்தீங்க. ஓகே. இதுக்கு அடுத்த நிலையில சூரியன் சந்திரன் செவ்வாய். செவ்வாய் இங்க தன்னுடைய எதிரி வீட்டுல செவ்வாய் உச்சம் அடைவார். மாஸ் உச்சம். அதே இந்த வீட்டுக்கு நேர் இந்த எதிர் எதிர் சமசப்தமம் வரும்போது 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. இந்த உச்ச நிலைக்கு எதிர்நிலையில தான் நீச்ச நிலை. ஒளிக்கு எதிர்நிலை தான் இருள் நிலை. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதே நேரத்துல இதுக்கு எதிரான இந்த தன்னுடைய நண்பருடைய இந்த வீட்டிலே செவ்வாய் வந்து நீச்சம் அடைவார். செவ்வாய் யாரு? மாஸ் நீச்சம். ஓகே. செவ்வாய் இருக்கு பார்த்தா. அடுத்து குரு. குரு பகவான் கடகத்துல உச்சமாவார். குரு இடம் இல்ல, கடகத்துல குரு உச்சம் அடைவார். பெருசா எழுதிட்டேன் உங்களுக்கு, 2 2 எழுதுறதுனால கொஞ்சம் இருக்கு. குரு பகவான் ஜூபிட்டர் உச்சம். குரு பகவான் இதே 1 2 3 4 5 6 7. அதே குரு பகவான் ஜூபிட்டர் நீச்சம். எழுதிக்கிங்க. இதுக்கு அடுத்ததாக சூரியன் குரு பகவான் முடிஞ்சோடனே ராகு கேதுக்கு பார்வையில ஸ்தான பலம் நீச்ச உச்சம் எல்லாம் இல்ல, அதனால அதை கணக்குல எடுத்தாதீங்க. அடுத்து சனி. சனி கொஞ்சம் ஸ்பெஷல். தன்னுடைய நண்பரோட வீட்டுல உச்சம் அடைவார். சனி சட்டன் உச்சம். இதுக்கு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 7வது இடத்துல இந்த நேர். இன்னொன்னு சொல்லிடவா? சூரியன் உச்சம் அடையக்கூடிய ஒளி அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய இடத்துல இருள் செத்து போகுது. சனி நீச்சம். இருள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒளி செத்து போகுது. சூரியன் நீச்சம். பாருங்க, இது இப்படித்தான் ஜோசியத்தை எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சூரியன் உச்சமாக இடத்துல சனி சட்டன் நீச்சம் அடைகிறார். ஓகேங்களா? அப்ப நீச்சம் அடைகிறாரு. சனி முடிஞ்சு புதன் தன்னுடைய அறிவிக்கான புத்திசாலித்தனத்தின் வீட்டுல புதன் உச்சம். புதன் மெர்க்குரி. இந்த அறிவு வளம் மிகுந்த இந்த வீட்டுக்கு எதிர்த்தன்மையான இந்த வீட்டுல தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே வந்து புதன் நீச்சம் அடைவார். நீச்சம். அது கூட சுபரோட வீட்டுல அவர் அடையறதுக்கு என்ன காரணம்? மனுஷன் வாழ்கிறதுக்கு கொஞ்சோண்டு அறிவாவது அவனுக்கு வேணும். அதனால சுபரின் வீட்டுல அவர் நீச்சம் அடைகிறாரு. அப்படியே ஆப்போசிட்ல இந்த இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைவார். சுக்கிரன் இங்க நீச்சம் அடைவார். அறிவு வளர்ந்திருக்கிற இடத்துல காமத்துக்கு இடம் இல்லைங்க. அப்ப காமம் இங்க நீச்சம் அடைஞ்சிருக்கும். யாரு? வீனஸ். சுக்கிரன் நீச்சம். இந்த அறிவு இருக்கிற இடத்துல நீச்சம் அடைஞ்ச இதே சுக்கிரன் அறிவே இல்லாத இடத்துல உச்சமா இருப்பாரு. காமம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காது. உச்சமா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக போவாங்கல்ல, சுக்கிரன் வீனஸ். இதுதாங்க இந்த உச்சம் நீச்சம் மாதிரியான அமைப்பு. ஓகே. இதுல இந்த வீடு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இருக்கும். அதாவது ஸ்தான பலம் யாருமே இழக்க மாட்டாங்க, பலவீனமாக மாட்டாங்க, அப்படி ஆக மாட்டாங்க, இப்படி ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான
ஒரு இயல்பு வீடு ஒரு 4 வீடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கண்டிப்பா எழுதிக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். எழுதி வச்சுங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு கிளாஸுக்கு ஒரு கிரகத்தின் தன்மை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்துன்னு 9 கிரகங்களினுடைய நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நிலையாக வேற என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்றத அப்டேட் பண்றேன். இதெல்லாம் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.